சோளந்தூர் கிராமத்தை சேர்ந்த டாக்டர் சுந்தரி அப்படிங்கிறவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் சகாயராஜ்குமாரோட சேர்த்து போன வருஷம் டிசம்பர் மாதம் பையனுக்கு முதல் பர்த்டே கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 300க்கு மேற்பட்ட முதலீட்டாளர்களை வரவழைச்சு எல்லாருக்கிட்டையும் நாங்கள் இங்கே ஒரு 15 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கோம். அதை வச்சு நாங்கள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கட்ட போகிறோம், நீங்கள் எல்லாருமே வந்தீங்கன்னாக்கா ஹாஸ்பிட்டலில் ஷேர் ஹோல்டர் ஆயிடுவீங்க நான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நான் மெடிலைஃப்ங்கிற நிறுவனத்தை வெளிநாடுகளுக்கு மருத்துவ உபகரணங்களை வந்து ஏற்றுமதி பண்ணுற தொழில் பண்ணிட்டு இருக்கோம். இதில் வர லாபத்தை இப்போதைக்கு கொடுக்குறோம், பின்னாடி உங்களை எல்லாமே ஷேர் ஹோல்டர் டாக்டர் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றிக்கிறோன்னு டாக்டர் சொன்னதன் அடிப்படையில் எல்லாருமே ஒரு 19,000 மக்கள் இது வரைக்கும் பணம் போட்டிருக்கோயா. மொத்தம் ஒரு 200 கோடி ரூபாய் கிட்டக்க கலெக்ஷன் ஆயிருக்கு. இப்போ கடந்த அக்டோபர் மாதம் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, அக்டோபர் மாதத்துல இருந்து அவங்க கொடுக்குற லாப பணம் எதையுமே எல்லாத்தையுமே நிறுத்திட்டாங்க. ஆபீஸை மட்டும் திறந்து வச்சுட்டு மொல்ல இருந்தாங்க. நாங்கள் வந்து டாக்டர் சுந்தரி வந்து என்னன்னு கேட்கும்போது, எனக்கும் இதுக்கும் இப்போ சம்மந்தம் இல்லை, நீங்கள் எதுவாக இருந்தாலும் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட போய் பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்கள் இப்போ டிடி ஆஃபீஸுக்கு கம்ப்ளைண்ட்டுக்கு வந்திருக்கோம் ஐயா. நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து 14 நாள் ஆயிடுச்சு. இன்ன வரைக்கும் எங்களுக்கு சரியான பதில் விளக்கங்கள் எதுவுமே கிடைக்கல. வயலூர் கிராமத்தில் வசிக்கும் சுப்பிரமணியன் நான் வட்டிக்கு பணம் வாங்கி டாக்டர் சுந்தரி மேடமும் சகாயராஜும் திருச்சியில் நான் மெடிக்கல் ஆரம்பிச்சிருக்கேன். ராமநாதபுரத்தில் மெடிக்கல் 15 ஏக்கர் கிட்டத்தட்ட வாங்கியிருக்கேன். இந்த 15 ஏக்கரில் உங்களை ஷேர் ஹோல்டர் ஆக்கி அதுலேருந்து வர லாபத்தை தரதான் சொல்லியிருந்தாரு. அதை நம்பி நான் 8,10,000 போட்டேன். வெறும் 1,50,000 கொடுத்துட்டு மீதியை கேட்குறேன், இன்னும் தரல. நானும் பல முறை அவர் வீட்டில் வந்து மருந்து குடிச்சு என் குடும்பத்தோடு வந்து மருந்து குடிச்சிடும் எல்லாம் சொல்லி எப்படியாவது என் பணம் வேணும் அப்படின்றதா மருந்து குடிச்சு எல்லாமே ட்ரை பண்ணி அவர்கிட்ட கேட்டதுக்கு 1,50,000 தான் கொடுத்தாரு. மீதி 6,60,000 தர மாட்டாங்க மறுக்கிறாரு. இதை எப்படியாவது மீட்டு எனக்கு வாங்கி தர மாதிரி நிருபர் அவர்கிட்ட பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.